தர்மம் என்பது என்ன? அதர்மம் என்பதை நாம் காண்கிறோம். ஒருவன் செய்கின்ற செயல் அதர்மமாக இருந்தால் அவனை பழிக்கிறோம். அதே அவன் செய்யும் தர்ம செயலாக இருந்தால் கண்டுகொள்வதில்லை. காணாமல் இருப்பது, காண முடியாமல் இருப்பது தர்மநிலை. கண்டு வெகுண்டெழுந்து வேதனைப்படுவது அதர்ம நிலை. இந்த இரு நிலையிலேயும் இந்த மானுட ஜென்மம் சிக்கிக்கொள்ளுகிறது. தர்மத்தையும் செய்யும், சில நேரங்களில் அது அதர்மத்தையும் உண்டாக்கும். நற்காரியங்களுக்காக பொய் சொன்னால் நல்லது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பொய்யே அவனுக்கு வினையாகவும் மாறிவிடும் என்பதையும் சொல்ல மறந்துவிட்டார்கள். ஆகவே வாழ்வு என்பது ஒரு இருட்டறைக்குள் நுழைந்தது போல் இருக்கிறது. இதிலிருந்து வெளிச்சம் தேட வேண்டும். தேடுவதற்கு நாம் தான் முயற்சிக்க வேண்டும். செய்வோமா? செய்து பார்ப்போம். வெற்றியை காண்போம். எல்லாம் இன்பமயம்.